சொன்னதுக்கு எதுக்கானா என்ன பண்ணுவீங்க?
முரத்து கொடி படைத்தவர்கள் யாரு? பஞ்ச பாண்டவராலே. முரத்து கொடி படைத்த பஞ்ச பாண்டவராலே. நான் முட்டாள போயிட்டேன். அண்ணா நான் இருக்கேன். மாமா இருக்காரு. என்ன முட்டாள அண்ணா மாமா காவலா எங்கும் எல்லாமே வியாபாரம் அதிகத்தக்க ராஜச யாகத்தை செய்கிறோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அந்த யாகத்திற்காக தம்பிமார் கூட சூழ அனைவரும் சென்றோம். ஒரு பங்காளி வந்திருக்கிறார் என்றார். எப்படா பார்த்துக்கணும்? ஐயா மரியாதை பார்த்துருக்கீங்க. உன் மரியாதை எங்க அவங்க மரியாதை எங்க? ரொம்ப வண்டியில சொல்லிட்டு தமிழ்நாடு எல்லாரும் கூட்டு போனீங்க யாகத்திற்காக. நீ எல்லாரும் போனீங்களே யாரோ ஒரு வழி போக்கா வர்றேன் வயல போற என்று 10லே 11ஆக பார்த்தாங்க. தகுமா தகாதுங்க. அவங்க செய்தி வேலை கொஞ்சம் தகாது. ஏண்டா ஒரு பங்காளி தத்துவம் தாயாதிபத்தியம் நிலைத்து நிற்க வேண்டும். என்ன செய்திருக்கணும்? ஐயா மண்மத்தில தனி கொடுத்துருங்க. தான் என்ற கர்வம் கொண்டு தங்க பாத்திரத்திலே ஜலத்தை கொடுத்தார்கள். எங்க மகளை எந்த சொல்றாரா இல்ல போய் சொல்றாரா வாங்கி சொல்லுறாரா பொறுப்பா கேட்கிறாரா எங்க அவன் சொல்லாம உனக்கு சரீரகாரானவன் என்று தங்கத்தை எடுத்து வெளிக்காட்டான். நீ அதை எடுத்து நாடோடி தங்கமெல்லாம் சும்மா போகுது கெட்டபரம் அப்படி கேள்வி போட்டு ஆடுறாங்க. நாய்கிட்ட நீ ஏன் போய் சேர்த்துக்கிற? அதுக்கு என்ன தெரியாது. அது ஒண்ணு நல்லவன் யாரும் தெரியாது. கிராம தேவதை இருக்கு. அது எல்லா கிராமத்திலும் கல்லுதான் பச்சு வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. அது ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து பல விதமான அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வாங்க. கையெழுத்துக்கு முட்டு போவாங்க. இது என்ன செய்யும்? அந்த மாதிரிதான் உங்க திரும்பும் திருப்பி மறுபடியும் நாங்க போலியா 10லே 11ஆக பார்த்தார்கள். தகுமா மாமா அண்ணா
தங்கம். ஆமா. டேய், ஆ. அந்த யாகத்திலே ஏய், முதல் தாம்பலத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? உனக்கு கொடுத்தது என்ன பண்ணுவீங்க? உனக்கு கொடுத்தது அந்த யாதவனத்து கண்ணன் ஆ. அந்த கிருஷ்ணனுக்கு ஆ. முதல் பூஜையை செய்து தாம்பலத்தை வழங்கினான். அவ்வளவு மரியாதை போச்சுப்பா. ஆ? ஏன் அண்ணா கொடுக்குது இல்ல மாமா கொடுக்குது அதை போன போது எனக்கு கொடுக்குது தாமத்தை. டேய், தேவையா நீயா வந்து அதை சேர்ந்துக்கிற என்ன என்ன அந்த தாமரை முதல் தாமரை எனக்கு கொடுத்திருந்தா ஆ. அத்திராபுரத்து வேந்தன் ஆ. அரவ கேதனன் அவனுடைய காவலுக்காரனுக்கு முதல் தாமரை கொடுத்தாங்கன்னா அந்த பெருமை யாரும் வந்திருக்கோம்? அப்பொழுது என்னதான் அந்த சேர்ந்துருக்கோம்? பெருமை உனக்குதான் வந்திருக்கும். டேய், ஓ. அப்போது சேது இடத்தை அழக்கூடிய சிதுபாலனாகப்பட்டவன் எழுந்து நியாயத்தை கேட்டான். கேட்டாங்க. அப்படி நியாயத்தை கேட்ட சிதுபாலனை ஆமாடா. இறுதிப்படையாக விளங்கக்கூடிய ஏ. சக்கரத்தை விழுத்து வெட்டி. அந்த சிதுபாலனுடைய சிரத்தை கொய்தான். கொய்தாங்க. ஆ? ஆ. யாகமாகப்பட்டது முடிந்தது. முடிந்தது. மண்டபத்தினுடைய விசேஷத்தை அலங்காரத்தை யார் வந்து காண்பித்துக்கணும்? யாருக்கு காட்டுக்கு அதான் மரியாதை. இளையவனாக விளங்கக்கூடிய சகாதி அவனை பிடித்து மண்டபத்தை காண்பித்தார். காட்டிட்டாங்க. தகுமா? கட்டாதுங்க. அழகமறிந்த ஒழுங்கமான மண்டபம். தரை என்று கால வைத்தார். கண்டி. தண்ணீர் என்று கால வைத்தார். பறை. சற்று தடுமாறி கீழே விழுந்து விட்டார். வீண்டா இங்க. விழுந்தவர் வீண்ட கம்யூனிட்டி ஏந்துகிறான். பொறிக்கின்ற ஐயா வாங்க வேணாங்க. விழுந்தவன் யார் தெரியுமா? விழுந்தவன் யார் தெரியுமா? ஐயோ. விழுந்தவன் நான். நீ விழுமாறு அழுத. ஆ. நான் சாப்பாடு போய் சாப்பிட்டு போயிட்டேன். சாப்பாடு என்னாச்சு? என்ன சாப்பாடு அது? அப்பொழுது அந்த இவருக்கு தேவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி ஆ. ஓ மச்சுனா வச்சுடா. தந்தைதான் திரவிலே கூடுகின்றார். வேண்டே. தலைமகன் கண்ணிருந்தோ புள்ளோ என்று சாதிமாரோடு கை தட்டி கை தட்டி சிரித்தாங்க. ஒரு சபையிலே பெண்ணாகப்பட்டவள் சிரிக்க தெரியுமா? பொம்மைக்கு சபைக்கு வருது முதல் தப்பு கராஜா. அப்படி அவள் சிரித்தது மூன்றாவது குற்றம். குட்டம். கோபம் பிறந்தது. ஆமா. கோபத்தை தனிய வைத்தால் நல்லம்மா. நல்லம்மா. அதற்காக தான் இன்று ஆலோசனை. குட்டம். கோபத்தை தனிய வைத்து ஆ. இதற்கு தகுந்த ஆலோசனை செய்ய போறோம். நாளை சொல்லுகின்றேன். ஆ. புறப்படுவதா என்று சொல்லி ஆ. என்னுடைய கோபத்தை தனிய வைத்து ஆமா. அழைத்து வந்திருக்கிறார். ஆ. அதற்காக இன்று செயற்குழு ஆலோசனை கூட்டம். குட்டம். டேய், ஆ. வர்றோம் போறவெல்லாம் இது பொதுக்கூட்டம் இல்ல, அது பொதுக்குடி கிடையாது. செயற்குழு ஆலோசனை கூட்டம். டேய், ஆ. எங்க மாமா உண்டு ஒண்ணு. அங்க ஜெயதாரியுடைய அண்ணா கண்ணமகாராஜ் நான் ஒண்ணு. தம்பியாக விளங்கக்கூடிய துச்சாதன புலி ஒன்று. உன்னை நான். என்னை தவிர ஆ. நரவிடுத்த தலை இந்த சபா மண்டபத்தில் ஒன்று இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஒருவரும் இருக்கக்கூடாது. அதோடு இந்த வீதியின் கண்ணாக வணிகம் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் இருக்க ஒன்றால் ஆமா. சபா மண்டபத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்பது இருக்க ஒன்றால் ஒண்ணாது. அப்படி மீறி நடந்ததே உண்டானா ஈயத்தை காட்சி மெய்யென்று சொல்லக்கூடிய உடம்பு மேல் ஊற்றி இரும்பு உலக்கையால தரமண்ட மோதப்படும் என்று சங்கோரம் மூலமாக அறிக்கை செய்யும். இதனால் பொதுமக்கள் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, என்னவென்றால் எங்க மகாராஜா பெருத்த ஆலோசனை செய்வார்கள். ஆகையால் பள்ளிக்கு மட்டும் சொல்ல வியாபாரிக்கு ஒரே வியாபாரம் பண்ண கூடாது. ஏமா டீ கடையில் இருக்க ஓரம் கட்டு வியாபாரம் பண்ண கூடாது. நேரம் பிடித்தாலும் ஒன்று கூட இங்க இருக்கக்கூடாது. பெரியம்மா எழுந்து வீட்டுக்கு போ, பெரியம்மா நீ எழுந்து போ. யாராவது ஒட்டி கேட்பதோ இது நீதி நியாயம் என்று சொல்வதை இருந்தால் எங்க மகராஜா என்ன செய்வாராம்? ஈயத்தை காட்டி பெய்யத்தை காதிலே ஊத்தி இருமணிக்கு ஓதப்படும். இது எங்க மன்னர் உத்தரவு. அறிக்கை செய்து போட்டு போட்டேன் கண்டார போட்டேன். அண்ணா மாமா
தனக்கு பாதினால் அளித்ததாலே நிச்சய கர்வம் கொண்டு வீரமும் பலமும் பெற்றார். அவர்கள் செய்த ராஜாசிய யாகத்தை உற்று நினைத்து பார்த்தார். இந்த கோலயம் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் அவருடைய மேல் கை ஓங்கி நிற்கும் கொள்கிறீர்கள். அதற்காக என்ன ஆலோசனை வழங்க போகிறீர்கள்? அம்மன் விட தூண்டாவன் அடித்ததாட்டம் பிடித்தது பெண் என்று மென்மேலும் வந்து விடுவார்கள். மனிதன் பார்த்து மாமா மைத்திர அவரை கொண்டாடும். ஒரு பூமியில் அல்லக்கூடிய கொடிய விஷம் கொண்டு தேவையாகப்பட்டது. அதை அது கொட்டினால்தான் விஷம் என்ற அளவிற்கு தெரியும். கொட்டா விட்டா பிள்ளை பூச்சி என்று சொல்லி என்ன பச்சன் கூட கையில் பிடித்து விளையாடுவார்கள். ஒரு வலிமை பெருந்த சிங்கமாகப்பட்டது குகைக்குள்ள ஒடுங்கியிருந்தா அவருடைய வீரம் தெரியுமா? தெரியாது. யானைக்கு ஒப்பாக நாம ஆகிடுவோம், சிங்கத்திற்கு ஒப்பாக பஞ்ச பாண்டவரை விடுவார். இருக்கக்கூடாது வருகா. சபாஷ் 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 சபாஷ். பூமியை
அண்ணாவுடைய கருத்து, மாமாவுடைய கருத்து, தம்பியாக விளங்கக்கூடிய துஷ்டாதனுடைய கருத்து, அனைவருடைய கருத்து கேட்டு பார்த்தார். தான் என்று அகந்தை பிறந்து போச்சு. தான் என்று நம்மை போல் நாடாளுகின்றோம் என்ற அகந்தை, அந்த கர்வத்தை அதற்காக என்ன ஆலோசனை?
ஏன் நார்வாடி மாமாவும் அண்ணனும் கருத்து வேறுபாடு காரணமா சண்டை போடுறாங்க. அவங்கள சமாதானம் செய்யலன்னா என்ன செய்யறேன்? பாவனைய வேற விதமா கொண்டு போய் பிடிச்சேன். அவர் அடிக்கிறாடி ஏமாந்த வீடு, கீழே அடிக்கிறாடி ஏமாந்த வீடு, என்ன பின்னாடி தெரிஞ்சுக்கிறேன். அது வேறு விதமா செத்தாடா பையா. கொஞ்சம் நாய்க்கு இந்த சபையில் நான் இருக்க மாட்டேன். சரி நாட்டு குட்டி அடுத்த நாய்க்கு நீ வச்சுக்கிது இவருக்கு அந்த ரோசுக்குது இவங்களுக்கே அந்த ரோசுக்குது கஷ்டப்பட்டு ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஏண்டா மக்கா குத்து வந்தேன் அப்போ வந்து கை சொல்லுவாங்க ஒப்ப இருந்தாரு. அவரு ஒழுங்கான முறையில சேவை செய்த எங்களுக்காகவே சேவை செய்திருந்தாரு. அவர் நல்ல மனுஷன். அவர் காலம் ஆயிட்டாரு. கருணை அடிப்படையில் உன்னை வேலைக்கு வச்சேன். கருணை அடிப்படையில் உன்னை வேலைக்கு போட்டிருக்காங்க. ஏண்டா என்ன பாடுறா? என் மோச பாடுறா? நீ வாங்கண்ணா, நீ வானா, நீ வானா, ஆனா அவர் போயிருந்தாரு பாரு. நீ வானா வாங்கண்ணா. ஓ மாமா மாமா நீ வா மாமா. எங்க மாமா அரசனா இருந்தாலும் நீ காவல்காரனா இருந்தாலும் அந்தி பொழுது நேரத்துல ரெண்டு பேரும் கலந்துக்கிறீங்க. எங்க மாமாவை எப்படின்னா கொஞ்சம் கூப்பிட்டான். மாமா புத்திக்கிடையா உனக்கு? மாமா வாங்கின அன்போடு அழைக்கிறேன். சிறிதான செவி சாய்க்கல அவச்சோ டே மணி டே கரியா ஒரேடா அண்ணன் வந்துருக்கீங்கம்மா. இச்சோ டே மணி கரியாண்டு என்ன என் கூட்டு கருப்பு நாய் மகனுக்கா சாப்பிட்டு சாப்பிடும்போது கை வாங்கி சொன்னா வாங்கி பார்க்கும், தட்டு எடுத்து தட்டு பார்க்கும், களி பொறுமையா பிடிச்சி போட்டு லெஃப்ட் பிடிச்ச நாய் நாடு ஓடி பையா. அது சைகை, அதுவே செய்தா உள்ள என்ன வச்சுக்கிறா மது போல விஷயம்.
ஒருவருக்கு ஒருவரான கருத்து வேறுபாடு உண்டானால் ஆட்சி விளக்கில் அமர்ந்து நான் ஆட்சி செய்ய முடியாது. அருமையான நம்முடைய தாய் நாடு கோட்டரத்த மகாசேத்திரம் கருத்து வேறுபாடு அனைவரும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய காரணத்தினால்